வெறித்தனமாக ஆத்திரத்தோடு ரெட்பிக்ஸ்ன்ற அந்த ஊடகத்தை மூடணும்னு சொல்லி பேசும்போது அப்போ நீதியரசர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நீதியரசரும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அது என்ன ஏதுங்கிறத விசாரிக்காம அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரை கைது பண்ணீங்கல்ல, அவர் சிறையில் இருந்தாருல்ல, இப்போ ஜாமீனில் வந்திருக்காரு, வழக்கு நடக்கும், வழக்கில் வந்து தீர்ப்பில் என்ன வேணா நடக்கட்டும், தீர்ப்பில் மறுபடியும் அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு. அது வேற விஷயம். சாபகத்தை மூடணும்னா சாபகத்தில் வேலை செய்யக்கூடிய நிலை என்ன இருக்கும் சார்? மற்ற சேனல்ஸ் வந்து இப்போ பார்க்குறப்போ இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து போட்டா கரெக்டாக இப்போதான் திமுக மென்டாலிட்டியில் பாயிண்ட்டை கேட்டுறீங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து 1 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அது அதற்கான நீங்க காவல்துறையா அமலாக்கத்துறையா? காவல்துறையா அமலாக்கத்துறையா? நான் என்ன சொல்றேன், இன்கம் டேக்ஸ் என்ன புடுங்குத்துக்கா இருக்கு. ஏதோ வந்து சோசியல் மீடியாவில் சவுக்கு சங்கருக்கு எதிரான அல்லது திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட சொத்து இருக்கு, 100 கோடி ரூபாய். நீங்கள் 100 கோடி வேணாமா, நான் என்ன சொல்றேன், ஒரு 10 கோடி கணக்காட்டுங்க. நான் வெளியே வந்து நான் கேட்டு வாங்கினேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் செலவு கொடுறா, கஷ்டப்படுறேன். நான் குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க? குண்டர் சட்டம் அவர் என்ன பொது சொத்தை அபகரிச்சாரா அல்லது கள்ளச்சாரம் வச்சானா? கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து வாதாடக்கூடிய லாயர்ஸ் எல்லாருமே வந்து அதிமுகவோட லாயர்ஸா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதுமாரி அரசுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னு சொன்னா அப்போ அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கறிஞரும் தவறே செஞ்சிருந்தாலும் எதிர்கட்சி வந்து போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. தவறு என்ன செஞ்ச சவுக்கு சங்கர்? சரி, இப்போதானே சொன்னீங்க பெண் காவலர்களை பத்தி பேசினது தவறுதான், அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் நீங்களே தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன தவறு செஞ்சாருன்னு கேட்குறீங்க. திறமையா வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடுறீங்க, போடுங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், சவுக்கு சங்கர் அவர்களை வந்து பெண் காவலர்களை பற்றி அவதூறா பேசினாரு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு ஜாமீன் கொடுத்தாலுமே வந்து வேறு வழக்குகள் வந்து அவர் மீது வந்துகிட்டே இருக்கே, இது எப்படி பாக்குறீங்க? பெண் காவலர்கள் தவறாக பேசினாருன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை பற்றி பெரிய விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காரணம் அதுவாக இருந்தாலும் உண்மையில் முக்கிய காரணம் வந்து வேறு என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை கடந்த 3 ஆண்டுகளாக பொதுவெளியில் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எடுக்க தயங்கிய மேட்டரெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் வந்து எடுத்து பேசிட்டு வந்தாப்புல. அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரை வந்து அந்த பெண் காவலரை தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி, பெண் காவலரை தவறாக பேசிட்டாங்கன்னா ஒரு வழக்கு போடலாம். இப்போ உங்களை நான் வந்து எதுவும் தப்பாக பேசிட்டேன், நீங்கள் வழக்கு கொடுக்குறீங்கன்னும் போது ஒரு இடத்துல வழக்கு பதிவாங்க, அதுதான முறை இல்லைங்களா? அப்படின்னும்போது தமிழ்நாடு முழுக்க வழக்கு வந்து கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அதே வழக்கில் கைது செய்வது என்பது சட்ட விதிகளுக்கு முரணான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு குற்றம் ஒரு மனுஷன் செஞ்சனா ஒரு தண்டனை தான், பல தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ இங்கே ஒரு கொலை நடந்துச்சு, இங்கே இருக்கிற காவல் நிலையம் என்னை கைது பண்ணிடுறாங்க, காவல் நிலையம் கைது பண்ணி என்னை ஜெயிலில் அடிச்சிடறாங்க, வழக்கு விசாரணை பண்ணி தண்டிக்கலாம் ஒரு முறை. அதே வந்து இந்த கொலையை வந்து திருச்சியில் ஒரு வழக்கு, தஞ்சாவூரில் ஒரு வழக்கு, நெல்லையில் ஒரு வழக்கு, இப்படி தமிழ்நாடு முழுக்க வழக்கு கொடுத்தா அதை எப்படி சட்டத்தை ஒரு கேளிக்கையாக பார்க்குற ஒரு நிலை உருவாகுமோ அதே போன்று தான் இன்றைக்கி வந்து தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து இது போன்ற வழக்குகளை வந்து போட்டு சட்டத்தையே கேலிக்குறியாக்குறாங்க. சார், இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து திமுக அரசு வந்து அவருக்கு மேலே அவர் வேணும்னே பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வழக்குகள் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது எதுக்கு வழக்கு போடணும்? அவரும் அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஃபெலிக்ஸ் மீதும் சரி சங்கர் மீதும் சரி 2 பேர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவுறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன் சொன்னால் இப்போ ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நெறியாளர், இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் நெறியாளராக இருக்கீங்க, இப்போ இங்கே என்ன பேசுகிறனோ இதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. நெறியாளராகிய நீங்கள் பொறுப்பு இல்லை, உண்மை தானே? நீங்கள் எப்படி பொறுப்பாளராக முடியும்? சார், நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு தவறான கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அது அந்த கருத்தை வந்து தப்பான ஒரு கருத்தாக இருந்துச்சுன்னா நான் அதை மறுக்கணும் இல்லையா? அது நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் மறுக்கலாம். அதே நேரத்தில் நான் பேசுறதுக்கு நான் தானே பொறுப்பு. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் பேசினான்னு சொன்னால் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சு சரியானது. ஃபெலிக்ஸ் மீது வழக்கு பதிவு செஞ்சு ஏன்னா அவர் ஆமோதிச்சாரு, அவர் பேச அந்த கேள்வியை தூண்டுறதுக்கான ஒரு இது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னா அவர் ஆமோதிச்சார், அந்த அவர் பேசுனதுக்கு ஆமோதிச்சார்,
எடுத்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்ததுன்னு சொன்னால் அப்போ இது சம்பந்தமான வழக்கு மட்டும் பதிவு செய்வது தான் அது வந்து ஒரு சட்ட விதி. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அவருக்கு கூட ஃப்ளெக்ஸி கூட பாருங்கள், திருச்சியில் ஒரு வழக்கு, கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு பதிவு பண்ணி, சரி அதையும் கூட ஓகே, ஏதோ லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணீங்க, கோர்ட்டில் வந்து சர்ச் வாரண்ட் வாங்கின்னு வந்து அவருடைய வீட்டில் வந்து 10 மணிக்கு போன போலீஸ் 5 மணிக்கு தான் வெளியே வந்தாங்க. அவங்க பெண், அவங்க மனைவி, அவங்களுடைய மகன். இதுக்கு முன்னாடி போலீஸு, சட்டம் இது போன்ற ஒரு அடக்குமுறை எதிர்கொள்ளாத ஒரு மக்கள். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து 1 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அது அதற்கான நீங்கள் காவல்துறையா அமலாக்கத்துறையா? சார் காவல்துறையா அது அமலாக்கத்துறையா இருந்தாலும் அது அந்த நான் என்ன சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் என்ன பிடுங்கிறதுக்காக இருக்குது. இன்கம் டேக்ஸ் அது இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறையை அது பார்க்க போகுது. ஒரு கால் அதாவது அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாவோ அவர் ஒன்றும் அரசு ஊழியர் இல்லையா, அவர் ஒரு ப்ரைவேட். அதற்கான ஒரு இதையும் சொல்லணும்ல சார், அது எப்படி வந்துச்சு? அதான் அது நீங்கள் காவல்துறைக்கு உங்களுக்கு அது வேலை இல்லைம்மா. அது நீதிமன்றத்தில் அதுக்கான இது நடந்துட்டு தானே இருக்கு. அதையும் தாண்டி தானே இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அவருக்கு? சார் இப்போ அந்த 1 crore டிரான்சாக்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான இது எதுவுமே இல்லை. 1 crore டிரான்சாக்ஷன் எங்கே, எப்போ, எதுக்கு வந்தது? அது அவர் தானே சார் சொல்லுங்க. எங்கே அப்படி ஒரு காவல்துறை குற்றப்பத்திரிக்கை எதுவுமே தாக்கல் பண்ணலையே. அவர் 1 கோடி ரூபாய் அவருடைய வங்கி அக்கௌண்ட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்றதை பற்றி விவாதமே இல்லையே. அவருடைய பேரில் எதுவுமே இல்லை, அவங்க மனைவி பேரில் இருக்குது. அவங்க மனைவி வந்து க்ளீனாக டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. நான் 50 lakhs rupees எனக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மாவுடைய சொத்துலேருந்து வந்த பங்கு, அந்த தொகை பாருங்கள் வந்த தொகைன்றது அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க இல்லை, ஓரளவு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் அதை விட்டுட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அவங்க நீங்கள் ஃப்ளிக்ஸ் பேரில் இருந்துன்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் சீஸ் பண்ணிங்கன்னா நியாயம். அவங்க மனைவி பேரில் இருக்குது, புள்ள பேரில் இருக்குதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ இது அட்ராசிட்டி இல்லாமல் வேறு என்ன? அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மீது அவர் மேலேயுமே வந்து அவருமே நிறைய சொத்து குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான சொல்லுங்க. டி நகரில் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுக்கான ஒரு பத்திரமெல்லாம் கூட இப்போ சமீபத்தில் வந்தது இல்லையா சார்? அது ஒரு இதாக வந்து வச்சிருக்காங்க, தன்னுடைய பெண் தோழி மேலே அந்த வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வீடு இருந்ததுன்னு சொன்னால் உடனே அதை பில்டப் பண்ணிங்கன்னா என்ன நியாயம்? இப்போ நீங்கள் அந்த பெண் சார் அதற்கான வருமானம் எப்படி வந்து கேட்பாங்க தானே? அவருடைய பெண் தோழியோ இல்லை மனைவியோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டாங்க, நமக்கு தேவையில்லாது. நானும் சொல்கிறேன், அந்த பெண்ணு பேரில் இருந்துன்னா அந்த பெண்ணு அது வந்து சட்டவிரோதமாக அந்த பெண்ணு அந்த இடத்த வாங்கியிருந்துன்னா அமலாக்கத்துறையோ அல்லது போலீஸை கூட அந்த பெண்ணை கைது பண்ணி இந்த காசு, இந்த பில்டிங், இந்த இது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கே, இது எப்படி வாங்கினேன், உனக்கு யார் காசு கொடுத்தான்னு கேட்க போகிறாங்க. அது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். அதையே சவுக்கு சங்கர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கர் தானே சார் வாங்கி கொடுத்தாங்க, அது அவர் பேர்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது சவுக்கு சங்கர் வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக ஓரலாக பேசிட்டு போறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சரியானது இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன், அந்த மாலதி என்ற பெண்ணுக்கு வந்து அந்த வீடு வாங்கியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் போலீஸ் விசாரித்து அந்த வீடு எப்படி வாங்கினீங்க, என்ன உங்களுக்கு ஏது காசு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண்ணு வந்து அவளுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சவுக்கு சங்கர் தான் எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அதன் பிறகு நீங்கள் இப்படி உட்காந்து என்கிட்ட அந்த கேள்வி எழுப்பினீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி ஒரு முறையான இதுவே போகலையே. ஏதோ வந்து சோசியல் மீடியாவில் சவுக்கு சங்கருக்கு எதிரான அல்லது திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் சேர்த்துட்டார். சொல்லுங்கள், இந்த சொத்து சவுக்கு சங்கர் சொத்து, அந்த சொத்து சவுக்கு சங்கர் சொத்து. 100 கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட சொத்து இருக்குது. 100 கோடி ரூபாய் நீங்கள் 100 கோடி வேணாமா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 கோடி கணக்காட்டுங்க. நான் வெளியே வந்து நான் கேட்டு வாங்கினேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் செலவு புறா கஷ்டப்படுறேன் நான் என்று 10 கோடி. நகர்ல அந்த வீடு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லி தெரியுமா? சவுக்கு சங்கர் தான் வாங்கினாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? அது சவுக்கு சங்கர் பேர்ல இல்லை, அது மாலதி என்ற பேர்ல இருக்குன்னும் போது மாலதியை கைது பண்ணி அது வந்து உண்மையிலே சட்டவிரோதமாக அது வந்து சவுக்கு சங்கர் கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை காவல்துறை விட்டுருமா? இவ்வளோ ஒரு குற்றம் செஞ்சதுக்காக 17 வழக்கு, இன்னைக்கு 18வது வழக்கு, பொய் வழக்கு போட்டிருக்கக்கூடிய காவல்துறை அந்த இடத்துக்கு வந்து சவுக்கு சங்கர் தான் காசு கொடுத்துருந்தா அந்த வழக்குக்கு போடாமல் இருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி காசு கொடுத்து சவுக்கு சங்கர் தான் அந்த மாலதிக்கு அந்த வீடு வாங்கி கொடுத்தது உண்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் வந்து காவல்துறை அதுவும் வந்து ஒரு வழக்காக போட்டிருப்பாங்கன்ற நான். அப்போ அதை வழக்காக போடலையா? ஏன் போடலன்னு கேட்குறேன் நான். இவ்வளோ பொய் வழக்கு போடுறாங்கல்ல, கஞ்சா வச்சுருந்தான் பொய் வழக்கு,
இன்னைக்கு கூட வந்து தேவரை தேவர் இதுவை மிரட்டிட்டாருன்னு ஒரு வழக்கு என்னென்னவோ புதுசாக கண்டுபிடிச்சி வழக்கு போடுறீங்களே. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் உண்மையிலே எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஏன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் வீடு சோதனை பண்ணாங்க, அவருடைய அலுவலகம் சோதனை பண்ணாங்க, அங்கே இருந்த அத்தனை கேமராவும் அள்ளிட்டு போயிட்டாங்க, ஹார்ட் டிஸ்க்கு அள்ளிட்டு போயிட்டாங்க, லேப்டாப்பை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, வீடும் சீல் வச்சுட்டாங்க, அலுவலகமும் சீல் வச்சுட்டாங்க. அப்போது அங்கேருந்து பறிமுதல் செய்யப்பட்டக்கூடிய அத்தனை இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அந்த கருவிகள் மூலிமா, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, செல்ஃபோனு, லேப்டாப் மூலிமா அவன் வந்து எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமா இல்லையா காவல்துறைக்கு? சொல்லுங்கள், தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அப்போ தெரிஞ்சிருந்துன்னா காவல்துறை என்னாலும் சும்மா இருந்திருப்பானா? இல்லை தமிழக அரசு தான் சும்மா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி சார், பாருங்க. நீங்கள் புதுசாக கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அது வந்து முக்குளத்தோர் சமூகத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க இல்லையா? பேச போய் தானே அதுக்கான வழக்கை அவங்க சந்திக்கிறாங்க. பேசாத வழக்கை எப்படி சார் போட முடியும்? அப்படி வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தரை பற்றி ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இயல்பான பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் எல்லாமே. அது எப்படி சார் அப்படி கடந்து போக முடியும்? இப்போ பெண் காவலர்களாக இருக்கட்டும், முக்குளத்தோர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், சும்மா பேசாதானேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஒரு வன்முறை தூண்டக்கூடிய ஒரு அது பேச்சு தானே அது. முக்குளத்தோர் சமூகத்தை பேசுறப்போ அந்த சமூகம் அதை பாக்குறப்போ அது அவங்க கொந்தளிப்பா ஆகலாம், வன்முறை ஆகலாம். அப்போ அதுக்கான கேஸை போட தானே செய்வாங்க. அதான் நான் சொல்றேன், பெண் காவலரை பத்தி பேசிட்டாங்க, அதனால வாக்கு போட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி முக்குளத்தூர் பத்தி பேசுறாங்க, அது போட்டாங்க. மற்ற 17 வழக்கு எதுக்கு போட்டிருக்கீங்க? சார், இப்போ முதல்ல அதை தொடர்ந்து இப்போ பெண் காவலர்களை பத்தி பேசினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண் காவலர்களும் வழக்கு போடுறாங்க. இதுல எப்படி நீங்க அதை எப்படி நீங்க அவங்கள போடக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. சட்ட விதிக்கு எதிரானது. ஒரு குற்றம் செஞ்சுட்டு பல தண்டனை கொடுக்க முடியாது, ஒரு குற்றம் செஞ்சுட்டு பல வழக்கு பதிவு பண்ண முடியாது. இதுதான் நான் வந்து இலகுவா சொல்றேன், நான் வேற எதுவும் இல்லை. நீங்கள் அந்த பெண் காவலரை பற்றி இப்போ அதிகாரியை பற்றி பேசுனதுக்கு தவறுன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் கைது பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு வழக்கு போட்டிருக்கலாம். அவர் சட்ட ரீதியாக அவர் வந்து குற்றமற்றவராக நிரபராதியாக குற்றவாளியான்னு சொல்லி நீதிமன்றத்தை நிரூபித்து வெளியே வர போகிறாரு. பட் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வழக்கு இருக்குது. குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க? குண்டர் சட்டம் அவர் என்ன பொது சொத்தை அபகரித்தாரா அல்லது கள்ளச்சாரம் விற்றானா? கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொன்னாங்களே, வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்தாங்க, கார்லேருந்து கஞ்சா எடுத்தாங்கன்னு. நீங்கள் போனீங்களா போலீஸ் அவங்க வீட்டிலேருந்து கஞ்சா சோதனை பண்ணும்போது? காவலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்போ காவலர் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? சொல்லுங்கள். இல்லை மீடியா நீங்கள் போனீங்களா கூட? நீங்கள் உள்ளே போயிருக்கணும் இல்லையா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நாங்கள் இதேமாரி சோதனை பண்ண உள்ளே போகிறோம், நீங்கள் வந்து கூட வாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கணுமா? போயிருக்கணும், கூப்பிட்டு போயிருக்கணுமா இல்லையா? அப்போது காவல்துறை அவங்களா போகிறாங்க, அவங்க எதோனா வச்சு எடுப்பாங்க, கஞ்சா பவுட்ரு அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. யாராவது நான் சொல்கிறேன், கஞ்சா அடிக்கிறவன் எவனாவது வீட்டில் வாங்கி கிலோ கணக்கில் வச்சுருப்பானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சரியா, கேள்விப்படலைங்கிறதுக்காக இது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது உண்மைன்னு சொன்னால் காவல்துறை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ண, மீடியா குறைஞ்சபட்சம் மீடியா வச்சும் கூட்டு போயிருக்கோம் இல்லையா? அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக வந்து ஒரு பொதுமக்கள் முன்னாடி தங்களை வந்து சோதனைக்கு ஆட்படுத்திட்டு உள்ளே போயிருக்கணும் காவல்துறை. அது ஏன் சார் காவலர்களுக்கு அந்த நிபந்தனையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் பண்ணணும் அப்படின்னு ஏன் அந்த நிபந்தனையை நீங்கள் காவலர்களுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். நிபந்தனை வைக்கலன்னா இதேமாரி வச்சுட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? காவல்துறையை பற்றி ஒன்றும் தெரியல. கஞ்சா கேஸ் போடுறது இது புதுசு இல்லை. இது காலங்காலமாக அரசியல் பழி வாங்கிறதுக்காக கஞ்சா கேஸ் தொடர்ந்து போட்டு ஏற்கனவே வந்து சசிகலாவுடைய கணவர் நடராஜுடைய காதலி ஷெரீன்ன்ற ஒரு பெண்ணை வந்து இதேமாரி கஞ்சா வழக்கில் வந்து ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில் கைது செஞ்சுருக்காங்க. இது போல் பல உதாரணங்களை நான் சொல்ல தயாராக இருக்கேன். கஞ்சா வழக்கு வந்து சங்கர் மீது மட்டும் போடப்படல. ஏன்னா அந்த குண்டர் சட்டம் போடுறதுக்கு இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா இது சோதனை பண்ணுறதுக்கு வீடு இதுக்கெல்லாம் வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்கன்னா தான் வந்து என்ன, அவர் வீட்டில் கஞ்சா பதுக்கி வச்சுருக்கா, நான் வீட்டுக்கு சோதனை பண்ணணும், அதுக்காக வந்து சர்ச் வாரண்ட் வாங்குறதுக்கு. அலுவலகத்தை பதுக்கி வச்சுருக்கா, அதனால் அலுவலகம் சோதனை பண்ணணும்னா சர்ச் வாரண்ட் வாங்கிறதுக்காக போடக்கூடிய ஃபிட்டிங் கேஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் அதை மூச்சை பிடிச்சிட்டு அவர் வச்சுருந்தார் சார்னா நீங்கள் போய் பார்த்தீங்களா? தான் கேள்வி. சார், அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா பயன்படுத்த மாட்டார், இது வந்து காவலர்களாக வந்து வச்சது தான், இதுதான் லாஜிக். சரி, இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொடுப்பாங்க. சவுக்குக்கு 10 வழக்குக்கு மேலே வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஜாமீனில் கொடுத்துட்டாங்க. 10 இல்லை 17 வழக்கில் ஜாமீன் கொடுத்தாலும் அவர் வெளியே வர முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கு, தடுப்பு காவல். அந்த குண்டர் சட்டத்திலேருந்து அவர் விடுதலை ஆகணும்னு சொன்னால் அந்த ரிட்டு மனுவில் அவர் ரிட்டை உடைக்கணும். அந்த குண்டர் சட்டம் அவர் மீது போட்டது தவறுன்னு சொல்லி உடைக்கணும்.
அது இப்போ ஏற்கனவே வந்து ஜி சுவாமிநாதன் தலைமையில் வந்து விசாரணை பண்ணாங்க. அவசரமாக எடுத்து விசாரணை பண்ணி அவர் தள்ளுபடி பண்ண இன்னொரு நீதிபதி தள்ளுபடி பண்ண மாட்டேன்ட்டார். அப்போ 3வது நீதிபதிக்கு போச்சு. அப்போ 3வது நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, அது வரிசையாக தான் வரணும் ரிட்டு. ஏற்கனவே பெண்டிங்கில் ரிட்டு, அதாவது குண்டர் சட்டம் ரிட் மனு பெண்டிங்கில் இருக்கும்போது இவரது மட்டும் எப்படி எடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டார். அப்போ அது முறையாக வரணும். இந்நிலையில் தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க. அங்கே குண்டர் சட்டம் வழி அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹைகோர்ட்டு போய் பாருங்கள், ஹைகோர்ட்டில் தான் ரிட்டு போட்டிருக்கீங்க, ஹைகோர்ட் வந்த பிறகு அங்கே பாருங்கன்னு. இப்போ ஹைகோர்ட்டு அது விசாரணைக்கு வரும்போது தான் நேற்று 2 நீதிபதிகள் வந்து இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன்னு விலகிட்டாங்க. இப்போ மேற்கொண்டு நீதிபதிகள் உட்காந்து அது பார்க்கணும். அப்போ குண்டர் சட்டம்னும் போது பார்த்திங்கன்னா விபச்சாரம், கள்ளச்சாராயம் இது போன்ற செயல்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் குண்டர் சட்டம் பொருந்தும். இப்போ சவுக்கு சங்கருக்கு பொருந்தாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 100க்கு 99.9% குண்டர் சட்டம் யாருக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆனதே இல்லை. ரவுடி கொலைகாரனுக்கு கூட கன்ஃபார்ம் ஆனதில்லை. அப்போ சவுக்கு சங்கருக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? ஆகாது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு கன்ஃபார்ம் ஆக்கணுன்றதுக்காக தமிழக அரசு ரொம்ப முட்டி போட்டு மோதுது. அதனால தான் நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, இது எதுக்கு ஒம்பு, நம்ம ஏன்டா இது போய் விசாரணைன்னு பண்ணிட்டு அப்படி போய் ஒதுங்குறாங்க எல்லாருமே. இதுதான் யதார்த்தம் இது. அப்போது அவர் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளுக்கும் ஜாமீன் கிடைச்சி அவர் அதை வந்து ஷூரிட்டி நிப்பாட்டிட்டு முடித்தா கூட அவரால் வெளியே வர முடியாது. அந்த குண்டர் சட்டம் உடைச்சா தான் வெளியே வர முடியும். சார் இப்போ நீங்கள் நெறியாளராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் மீதும் வந்து வேணும்னே திமுக அரசு தான் போட்டு வழக்கு போட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை வந்து முடக்கியிருக்காங்க. அப்போது இது ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை அப்போ எந்த ஒரு தவறுமே அந்த நிறுவனம் மீது இல்லை அப்படின்னா அந்த நிறுவனத்தை எதுக்காக முடக்கணும்? அரசு பழிவாங்க திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நீதிபதிகள் வந்து திமுக நீங்கள் கூட தொடர்ந்து உங்களுடைய ஊடகத்தில் திமுகவுக்கு எதிராக பேசுங்க, டெய்லி 4 வீடியோ போடுங்க, உங்களை கூட முடக்க பார்ப்பாங்க, உங்களை கூட கைது செய்ய பார்ப்பாங்க, நீங்கள் கூட கஞ்சா அடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் கூட கஞ்சா பிடிச்சி தான் வழக்கு போடுவாங்க. அப்போ தெரியும் திமுகவினுடைய அந்த வன்மம் பிடிச்ச புத்தி. சார் இப்போ பெண் காவலர்கள் பற்றி அவதூறாக பேசினாங்க, இல்லை அவதூறான கருத்துக்களை பரப்புறப்போ அந்த நிறுவனத்தை முடக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒன்று தானே. இதையே நீங்கள் திமுகவோட இதையே லிங்க் பண்ணுறீங்க, திமுகவுக்கு என்ன அவசியம் இருக்குது இப்போ இதை பற்றி பேசுகிறப்போ? எத்தனையோ சினிமாவில் கூட தான் பெண் போலீஸை பற்றி ரொம்ப கேவலமாக படம் எடுத்திருக்கான். அந்த இயக்குனரெல்லாம் கைது பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ மோசமாக கேவலமாக வச்சுருக்கேன். சார் இதில் வந்து சினிமாவில் வந்து அப்படி காட்டுறாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு பெண் போலீஸையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பேரை சொல்லி அப்படி சொல்கிறப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? சங்கர் பேசின வீடியோ? ஆமாம் பார்த்தேன் சார். கேட்டிங்களா? கேட்டேன். என்ன சொல்லியிருக்காரு? பெண் காவலர்களை பற்றி எவ்வளோ அசிங்கமாக என்ன பேசியிருக்காரு சொல்லுங்கள். பெண் காவலர்கள் வந்து பதவி முன்னேற்றம் வேணும் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து பெட் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பெட் ஷேர் பண்ணுவாருன்னு சொன்னாங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார்? அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை தான். அது போலீஸ் ஆஃபீஸரை பற்றி அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதை தொடர்ந்து பெண் காவலரை பற்றி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கக்கூடாது தான். நான் அது வேறேன்னு சொல்கிறேன். அது போல வார்த்தைகள் எத்தனை இடத்துல இன்னும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஐடி நிறுவனங்கள் முதல் கொண்டு சாதாரணமான ஒரு 5-6 பேர் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட இது போன்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. என்ன, யாருக்கு நீதி வழங்கியிருக்கு காவல்துறை? யாரை கைது பண்ணியிருக்காங்க? யாரை நீதி வழங்கியிருக்காங்க? சரி, இப்போ முதல் முறையா ஏற்கனவே பெண்களை பத்தி அவதூறா பேசினாருன்னு சொல்லி கைது பண்ணி விடுதலை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதே ராஜேஷ் என்கின்ற முன்னாள் டிஜிபி ராஜேஷ் வந்து ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரையே அப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்க உன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசின ஆடியோ எல்லாம் வெளியே வந்தது. சரி, இப்போ இது முதல் முறையா இப்போ பெண் காவலர்களை பத்தி பேசினாங்க அப்படின்றதுனால உடனே வந்து முதல் முறையா பண்ண உடனே உங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிகளை பேசின இருக்கட்டும், அப்புறம் பெண்களை பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், நீதிபதிகள் எல்லாம் அந்த வானத்திலிருந்து குறித்து தேவதூதர்களாமா? தேவதூதர்கள் இல்லை சார், அது எப்படி பொதுவெளியில் அப்படி பேச முடியும்? 40 வருஷம் அவங்க வாழ்க்கையில் 40 வருஷம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடி குற்றவாளியை நிரபராதின்னு விடுதலை பண்ணி வழக்கில் ஜெயிச்ச அது போன்ற நபர்கள் தான் ஒரு 45 வயசுக்கு பிறகு நீதிபதிகளாக வர்றாங்க சார். அதான் சார், ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செய்ததுக்கு தப்பு பண்ண உடனே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இது வந்து தொடர்ந்து அவங்க பண்ண கடைசியாக தானே சார் இப்படி ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி நீங்கள் திமுகவோட லிங்க் பண்ணுறீங்க? அதாவது அதுக்கு மட்டும் வழக்கு போட்டிருந்தா இப்படி பேச்சே இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். வழக்கு போட்டதை வச்சு தான் நீங்கள் வந்து 18 வழக்கு, கஞ்சா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, வீடு சோதனைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சவுக்கு சங்கர் மீது போட்டிருக்காங்க சார். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க, அதுக்கான இது பார்த்துட்டீங்க. அப்புறம் இது ரெட்பிக்ஸை முடக்கிறதுக்கான காரணமும் நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க? இல்லை, ரெட்பிக்ஸ் வந்து இப்போ கைது பண்ணிட்டீங்க.
அவர் குற்றம் செஞ்ச, அதாவது சங்கர் பேசுனது ஆமோச்சார், வரவேற்றார். இப்போ நான் ஒன்று பேசுறதை நீங்கள் வரவேற்றீங்க, அப்படி தான் வச்சுங்க. அதுக்காக வரவேற்றுட்டு நானும் ஆமா ஆமான்னு ஆமான்னு சொல்கிறேன், சொல்லணும். ஜால்ரா போட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே, ஜால்ரா போட்டார், அதுக்காக நீங்கள் வழக்கு தொடுத்தீங்க. அவர் மீது வழக்கு தொடுத்தா அவர் வந்து நீதிமன்றத்தில் வாதாடி அவர் குற்றவாளின்னு சொல்ல போகிறாரு, நிரபராதின்னு சொல்ல, அது நீதிமன்றமாச்சு, அவராச்சு. அவர் பண்ண குற்றத்துக்கு வழக்கு போட்டு சிறையில் போட்டாச்சு, முடிஞ்சதுங்களா? அவருடைய குடும்பம் என்ன பண்ணுச்சு? ஏன் நீங்க அவரோட குடும்பத்தை ஒண்ணும் பண்ணல சார். ஏன் வீட அப்ப வந்து வீடு இப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல வந்து சம்பந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா இதற்கான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்ன அது என்ன எப்படி என்ன ஃபேஸ் பண்ணும்? நீ இது வந்து அட்ராசிட்டி இல்லையா? இது எப்படி சார் அட்ராசிட்டின்னு சொல்வீங்க? அவங்க வீட போய் சோதனை சோதனை பண்ணணும். பண்றது நீங்க வந்து என்ன அந்த பேசுனதுக்கும் அத்துமீறல் இல்ல இல்ல சார். இல்ல அதுக்கான இல்ல இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு தானே போறாங்க. பேசுனதுக்கும் சோதனை பண்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? ஒரு சோதனை பண்றேன்னா அந்த வழக்கு சம்பந்தமான சில பல ஆவணங்கள் அங்க இருக்கான்னு பார்க்கறதுனா சோதனை. அவர் வந்து பொண்டாட்டிக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்காரா, வப்பாட்டிக்கு இது வாங்கி கொடுத்துருக்காரா, இவருக்கு பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, அவர் பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத காவல்துறைக்கு சொல்கிறேன் நான். சார் அதுக்கான இது எப்படி வந்துச்சு? அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அதுதான் கேள்வி வருது நீங்க இல்லையா? அந்த இதை வந்து நான் என்ன சோதனை சொல்கிறேன், நீங்கள் பண்றப்போ போட்ட வழக்கு என்ன? சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு ஆமோச்சார், அது சம்மந்தமான வழக்கு சம்மந்தமான அங்கே ஆவணங்கள் ஏதாவது இருந்துன்னா அதை கைப்பற்றுறதுக்கு தான் வந்து சோதனை பண்ணணும். அதை தவிர்த்து அவருக்கு 1000 இருக்கலாம். நீங்கள் அதன் பிறகு வேறு வழக்கு பதிவு செஞ்சோ அல்லது அமலாக்கத்துறையோ அல்லது ஐடியோ இன்கம் டேக்ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த சொத்து எப்படி வந்து அந்த சொத்து எப்படி வந்து கேள்விகள் எழுப்பலாம். அது சோதனை, அது சம்மந்தமான ஆவணங்களை பறிமுதல் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி பறிமுதல் பண்ணிட்டு போகிறதுக்கு இதுதான் திமுக பண்ணுற சதின்ற, அது ஒரு மிரட்டல். இனி யாரும் திமுகவை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளோம். அப்போ மீடியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுனா பாமர மக்கள் யாரும் அப்படி பேச மாட்டான். இதுதான் திமுகவுடைய நிலை. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து வாதாடக்கூடிய லாயர்ஸ் எல்லாருமே வந்து அதிமுகவோட லாயர்ஸா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி அதற்கும் இதுக்கும் என்ன அது சம்பந்தம்? நேச்சுரல் தானம்மா. எப்பவுமே வந்து இதேமாரி தான். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதேமாரி அரசுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கறிஞரோ தவறே செஞ்சிருந்தாலும் எதிர்க்கட்சி வந்து போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். தவறு என்ன செஞ்சான் சவுக்கு சங்கர்? சரி, இப்போதானே சொன்னீங்க பெண் காவலர்களை பற்றி பேசுனது தவறுதா, அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் நீங்களே தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன தவறு செஞ்சாருன்னு கேட்குறீங்க. திறமையாக வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடுறீங்க, போடுங்க. சரி, இது ஜால்ரா போடணும்னு ஒன்றும் இல்லை சார். நான் வந்து என்ன கேட்குறேன்னா அவருக்கான லாயர்ஸ் வந்து அதிமுகவிலேருந்து போகிறதுக்கான என்ன அவசியம் இருக்குது? அது நேச்சுரமா. இப்போ நான் கைது செய்யப்படுறேன்னா அப்போ நான் எந்த காரணத்துக்காக கைது பண்ணுறேன்னா அப்போ நான் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா அதுக்கு உண்டான ஆதரவாளர்கள்லாம் எனக்கு ஆதரிப்பாங்க. அது நேச்சுரல் தானே. அது அதுக்குன்னு ஒரு கொலை பண்ணிட்டு போனால் ஆதரிப்பாங்களா? உங்களை கேட்குறேன் நான், ஆதரிப்பாங்களா? மாட்டாங்க. இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது அதிமுகவுக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம இறங்கி அரசியல் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர்கள் இறங்கி அவங்க வாதாடுறாங்க. இதை அரசியல் ரீதியாக வெளியே கொண்டாடுறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதிமுகவை எதிர்த்து பேசுறாருங்கிறதுக்காக அதிமுக வந்து சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க? அவ்வளோதான். எப்படி வந்து குட்கா வழக்கு இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா? விஜயபாஸ்கர் மீதும் முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் மீதெல்லாம் வழக்கு நடக்குது. நேற்று கூட விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து சவுக்கு சங்கர் சவுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது குட்கா ஊழல் நடக்குதுன்ற விஷயத்தை சவுக்கு வெப்சைட்டில் எழுதி திமுக வந்து போட்ட வழக்கு தான். அதுக்கு மெட்டீரியல் கொடுத்ததெல்லாம் சவுக்கு சங்கர் தான். அப்போது அதிமுக ஆட்சி இருக்கும்போது சவுக்கு சங்கர் திமுக பயன்படுத்திச்சு அப்படி சொல்லலாமா? திமுக வந்து இப்போ பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? அதிமுக அன்னைக்கு திமுக பயன்படுத்திச்சு சவுக்கு சங்கரை. இன்னைக்கு அதிமுக வந்து அவர் பாதிப்புக்குள்ளாயிருக்கும்போது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. திமுக எதிராக பேசுறாரு அப்படின்னும் போது நமக்கு ஆதரவாக இருப்பார், அவ்வளோதான். சார், இப்போ ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களே அவமதிக்கிறாரு. அதில் எப்படி பார்க்குறீங்க? அதையே அவர் இப்படி பண்ணுறாரு? யாரை பத்திரிகையாளர் அவமதிச்சாரு? சார், இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது இங்கே எதுக்கு வரீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. அது பத்திரிகையாளராக அவங்களோட வேலை செய்யும்போது ஏன் பத்திரிகையாளர்கள் யாருமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை? ஏன் அவங்களே அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கூப்பிட்டு வராங்க. உங்களை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேள்வி எப்படி முட்டாள்தனமாக கேள்வி. அவன் வந்து ஊடகவியலாளரா? நான் கேட்குறேன். கூப்பிட்டு வந்தாவே சார் எந்த வழக்குக்கு சார் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கணும்.
அதுதான் சார் அவர் அப்படி கேட்டிருப்பாரு. இவர் இது அதுக்காக அவர் அந்த மாதிரியா பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? அப்படி இல்லைனாலுமே பத்திரிகையாளர்கள் இவ்வளவு தூரம் சவுக்கு சங்கரும் ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குது நீங்க சொல்ற மாதிரி நடக்குதுன்னா, ஏன் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க? அதற்கான காரணம் என்ன? ஏன்னா அது திமுக பத்திரிகையாளர் அப்படி நையாண்டி பண்றது. என்ன வழக்கு சார் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்போ வழக்கு அப்ப அந்த நான் கேள்வி என்ன கேட்ட சொல்றேன் பத்திரிகையாளர் திமுக பத்திரிகையாளர்ன்றீங்களா? அப்படிதான் இருக்கும். அதனால தான் எதுக்காக கூட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்கறது எதுக்கு? எதுக்காக கூட்டு வந்தாங்க உங்களை அப்படின்னா அங்கன்னா பிரியாணி ஆக்கி வச்சிருக்காங்க. சார் அப்ப இல்ல எந்த இல்ல ஒரு வேற யாராவது கூட இருந்திருக்கலாம். நீங்க வந்து இல்லடா பத்திரிகையாளரும் திமுக நான் என்ன பத்திரிகையாளர்னு சொல்றது சொல்றேன் எப்படி? இல்லடா நான் என்ன சொல்றேன் பிரியாணி ஆக்கி வச்சிருக்காங்க தின்னுட்டு போகணும்னு சொல்லி சவுக்கு சங்கரை கூட்டு இருந்தாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு வந்தாங்க புது வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அப்போ ஊடகவியலில் நாங்கள் போகிறாங்கன்னு சொல்லும்போது எதுக்காக சவுக்கு சங்கரை கூப்பிட்டு வராங்கன்னு போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதுக்கு சார் இந்த வழக்கு உங்களை வந்து இப்போ வந்து இந்த நீலகிரி இந்த கோர்ட்டில் கூப்பிட்டு வந்து உங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே இந்த வழக்கு வந்து எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க திமுக உங்களை இப்படி ஒரு கேள்விகளை வச்சாருன்னா அதுக்கு உண்டான பதில் வரும். எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் கோர்ட்டுக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். நீங்கள் கூட நாளைக்கு அப்படி மைக்கு பிடிச்சி யார்கிட்டையும் கேள்வி கேட்டுறாதீங்க. சோ அது கேள்வி தவறு அப்படி அது. தவறு. அதனால தான் ஆமாம் அவர் அப்படி பேசிட்டாரு. ஆமாம் கேள்வி அப்படி தவறாக இருந்தால் அந்த இடத்துல நானே இருந்தாலும் அப்படி தானே பேசுவேன் நீங்களே இருந்தாலும் அப்படி தானே பேசுவீங்க. ஒரு ஊடகவியலாளராக நடந்துக்கணும். சார் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக அரசு வந்து சதிப் செய்து ஃபெலிக்ஸ் அவர்களையும் வந்து சேர்ந்து முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவருக்கு எதுக்கு இப்போ பெயிலுக்கு வந்து கிராண்ட் பண்ணியிருக்கணும்? இப்போ அவர் வந்து அந்த பெயில் வந்து நியாயமா இருக்க போய் தானே இப்போ கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதாவது அவருக்கு ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸில் குற்றப்பத்திரிகை 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண ஜாமீன் கொடுக்குறது தான் வந்து மரபு எல்லாருக்கும் அப்படி தான். அது இந்த வழக்கில் கொலை வழக்கு கூட அப்படி தான் 90 டேஸ்க்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அதுக்கு இல்லை அப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் 85 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இது சம்மந்தமான வழக்குக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. ஆனால் தமிழக அரசு தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இவருக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாது. இவர் பெண் காவலரை பற்றி அசிங்கமாக பேசுனதை வந்து இவர் வரவேற்றார். இவர் வந்து அவர் பேசுனதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவருக்கு ஊக்கம் கொடுத்து அவர் பேசுகிற அளவுக்கு தூண்டுறாரு. இவர் ஊக்கம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஏற்கனவே தவறு செஞ்சாரு. இதே மாதிரி பேசியிருக்காரு. திருப்பியும் இதே மாதிரி பேசுறாரு. பேசுகிற தவறை அப்படின்றதெல்லாம் ரிப்பீட் பண்றாருன்னு அப்படியெல்லாம் பேச சொன்னாங்க. அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தையே மூடணும் அப்படின்னு யார் சொல்கிறா? தமிழக அரசு வைக்கிது. காவலர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய வக்கீல்கள் வந்து சொன்னாங்க. இல்லை காவலர்கள் தரப்பில் எப்படி பேச முடியாது நீதிமன்றத்தில். தமிழக அரசு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞருக்கு பார்த்தீங்கன்னா ஆமா அவர் தான் அதான் பேச சார். முடியும். அதுக்கு அது போலீஸ் சொல்லி பேச மாட்டாங்க. போலீஸ் சொல்லி பேசுறது இல்ல. கவர்மெண்ட் சொல்லி தான் பேச முடியாது. காவலர்களுக்கு தரப்புல இருந்து காவலர்களுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் தானே சார் அது? இல்லை ஆ அது வந்து பேருக்கு அப்படி காவலர்களுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் மாதிரி இருக்குமே தவிர அரசு தரப்பு வழக்கறிஞர் என்பது தமிழக அரசு என்ன சொல்லி எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க வாதம் பண்ணுவாங்க. சார் தமிழக அரசு வந்து இப்போ இந்த 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 நிறுவனத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தான் இப்போ சொல்லுதுன்றீங்களா? நம்ம பின்ன வேற என்ன பிபி வந்து ஆர்குமெண்ட் அதுதான் வந்து நீதி அரசர்கள் உள்வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அரசுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் காவல்துறைக்கும் இந்த முக்கோண ரீதியான பிரச்சனைகள் என்னன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய விளக்கம் தான் அவங்களுக்கு தேவை. அப்போ அந்த விளக்கத்தில் வந்து ஆழமாக அழுத்தமாக வெறித்தனமாக ஆத்திரத்தோடு அந்த இப்போ ரெட்ஃபிக்ஸ்ன்ற அந்த ஊடகத்தை மூடணும்னு சொல்லி பேசும்போது அப்போ நீதியரசர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி பண்ணாங்க. எந்த நீதியரசரும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அது என்ன ஏதுங்கிறத விசாரிக்காம அதை பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் அதுக்கான அந்த எதிர்ப்பு விசாரணை பண்ணி பண்ணியிருப்பாங்க. 2 தரப்பு வாதங்களும் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரெட்ஃபிக்ஸை மூடணும், நான் இவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன், வெளியே வந்தால் பேசக்கூடாது, வழக்கு சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லா நீதியரசர்களும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தான். ரெட்ஃபிக்ஸை மூடுங்கன்னு சொல்கிறது வந்து சட்ட விதிக்கு எதிரானது. அதை தமிழக அரசு அதுவும் சமூக நீதி அரசு விடியல் அரசு மண்ணாங்கட்டி அரசு என்னென்னவோ அரசுன்னு சொல்லிக்கிறீங்களே தவிர நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஊடகத்தை வந்து மூடணும்னு சொல்கிறது திராவிட மாடல் அரசா? அவதூறான கருத்துக்களையோ இல்ல தவறான அவதூறான கருத்துக்கு தான் அவருக்கு தண்டிக்கிறீங்களே அவருடைய நிறுவனத்தையும் வந்து நிறுவனத்துல சரி. அப்போ அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு போன்ற ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 100 பேருக்கு தமிழக அரசோ அல்லது உயர் நீதி அரசர்களோ சம்பளம் கொடுப்பாங்களா? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது சார்? வாழ்வாதாரம் நீங்க அந்த தவறான ஒரு இதை பண்றப்ப அதுக்கு தான் அவருக்கு தவறுன்றீங்களா? தவறுக்கு தான் தண்டனை அவர் அனுபவிக்கிறாருல்ல. அவரை கைது பண்ணீங்கல்ல.
அவர் சிறையில் இருந்தார் இல்லை, இப்போ ஜாமீனில் வந்திருக்காரு, வழக்கு நடக்கும், வழக்கில் வந்து தீர்ப்பில் என்ன வேணால் நடக்கட்டும், தீர்ப்பில் மறுபடியும் அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது, அது வேறு விஷயம். அவருடைய ஸ்தாபகத்தை மூடணும்னு சொன்னால் ஸ்தாபகத்தில் வேலை செய்யக்கூடிய 100 பேருடைய நிலை என்ன இருக்கும் சார். மற்ற சேனல்ஸ் வந்து இப்ப பாக்குறப்போ இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து போட்டா கரெக்டாக இப்போ தான் திமுக மென்டாலிட்டியில் பாயிண்ட்டை கேட்டுறீங்க. இல்ல சார், இப்ப தவறான கருத்துக்களை இப்படி போடக்கூடிய ஒரு சேனல் இப்படி ஆகும் அப்படின்ற அதான்டாமா, நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இது வந்து இனி இது போல யாரும் பேசக்கூடாது, இனி இது போல யாரும் பேசக்கூடாதுன்னு இல்லை, இந்த திமுக எதிர்த்து பேசக்கூடாது, அவதூறான கருத்துக்களை அதான் திமுக பத்தி பேசக்கூடாது. இது யாரும் இதை பத்தி பேச அவதூறுன்னு சொன்னா திமுக காரன் பேசாத அவதூறுகளா? திமுக பத்தி பேசுறதா? நான் என்ன சொல்றேன், திமுக காரன் பேசாத அவதூறுகளா? மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எத்தனை அவதூறுகள், அதிமுக அரசுக்கு எதிராக எத்தனை அவதூறுகள் பேசுவது விமர்சனம் பண்றாங்க சார். அந்த கட்சியில அப்போ நீங்க பண்ணீங்கன்னா விமர்சனம், மற்றவங்க பண்ண அவதூறா? சரி, இது பெண் காவலர்களும் காவலர்களும் இது எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச, இது எந்த யூனிவர்சிட்டி இல்ல, அவங்க பேசினா விமர்சனம், இவங்க பேசினா அவதூறா? இது எந்த யூனிவர்சிட்டியில கற்றுக் கொடுக்குற பாடம்? சார், நான் அவதூறுன்னா நான் எதை சொல்றேன்னா, பெண் காவலர்களை பத்தியோ இல்ல காவலர்களை பத்தி இப்படி பேசுறது வந்து நீங்க அவதூறுன்னு சொல்லலாம். அதை எப்படி நீங்க திமுகவை பத்தி பேசுறது அப்படி நீங்க அதை இல்ல திமுக தான் திட்டமிட்டு, நான் என்ன சொல்றேன், பெண் காவலர் பெண் காவலர் பெண் காவலர் மீது இவ்வளோ பாசம் திமுக காரங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா திமுக இல்ல இப்போ நீங்க இல்ல பெண் திமுக காரங்களே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பெண் காவலர் பெண் காவலர் மீது இவ்வளோ கண்ணியம் இவ்வளோ பெருமையாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காக மட்டும் தண்டிச்சிங்கன்னா நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க போகிறது இல்லை. அதுக்கு மீறி நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயலையும், அவரை சிறையில் வச்சு கை உடைச்சது, அவரை வந்து கொண்டு வரும்போது மரணத்துக்கு அவரே போய் சிறையில் வச்சு கை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் காவலர்கள் என்ன எதுவுமே செய்யலைன்னு அவரே சொல்லிட்டாரு இல்லையா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவர் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? வாக்குமூலம் உங்கள் முன்னாடி கொடுத்தால இல்லை, போலீஸ் வந்து வாக்குமூலத்தை வெளியிட்டு தான். போலீஸ் வாக்குமூலத்தை திமுக கிட்ட மீடியா இருக்கு, அவங்க போடுற தலைப்பு செய்தி தான் நீங்க அதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றது? மொத்தமா எல்லாமே திமுகவோட செட்டப் 100 விழுக்காடு திமுகவில் தான் அரசு பயங்கரவாதத்தால் பழிவாங்கப்படுகின்றார்கள். சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகிறார். சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா என்னுடைய இறுதி கருத்தில் சொல்லியிருப்பார். சவுக்கு மீடியா பழிவாங்கப்படுது, சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகின்றார். அதே திமுகவுடைய அரசு பயங்கரவாதத்தால் ரெட்பிக்ஸ் பழிவாங்கப்படுகின்றது, அவருடைய உரிமையாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு பழிவாங்கப்படுகின்றார் என்பதுதான் 100 விழுக்காடு உண்மை. இன்றைக்கி நீங்கள் மறுக்கலாம், நிச்சயம் ஒரு காலம் வரும், நீங்களே உணர்வீங்க. ஓகே சார், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா திமுக அரசு தான் வந்து இந்த மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து நீங்கள் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதே மாதிரி சிறையில் வச்சு காவலர்கள் அவரை அடித்ததை பார்த்தீங்களா, அவர் அதுவும் நமக்கு தெரியாது இல்லையா? அது எப்படி நீங்கள் கை உடைஞ்சிருக்குல்ல, ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்கல்ல சார், அப்புறம் அவரே தான் திருப்பி வாக்குமூலம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஆக்சிடென்ட் முடிச்சுட்டு நீங்கள் தான் ஊடகம் தான் வந்து எல்லா டிவிலையும் காமிக்கிறீங்க, அவர் ஜெயிலில் ஜாலியாக கையாட்டிட்டு போகிறாரு. 2 நாள் கழிச்சு கை உடஞ்சி வராரு, நீங்கள் கையோ உடைக்கலைன்றீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தில் என் கையை உடைச்சிட்டாங்கன்றாரு. நீதிமன்றம் அரசு மருத்துவமனை கொண்டு போய் ஒரு சோதனை போடுங்கன்றாங்க. அரசு மருத்துவமனையில் எடுத்து சோதனை போடும்போது எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மாவு கட்டு போடுறாங்க. அப்போ இது வந்து எப்படி பொய்யாகும் சொல்லுங்கள்? ஏன்னா அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில் காசு கொடுத்துட்டு அவர் ஏற்ற மாரி வந்து மாவு கட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டு வித் போலீஸோடு இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் சார். ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, அப்பாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க காவலர்கள். ஆக்சிடென்ட் நான் தான் சொல்கிறேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் சிறைக்கு போகிறதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு தான் கை உடைச்சி அனுப்புகிறாங்க ஜெயிலில். அதுக்கு முன்னாடி ஜாலியாக தானே போகிறாரு, கை உடையிலே இல்லை. எப்படி உடஞ்ச கை வந்து ஜாலியாக இருந்தது, அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் தான் உடஞ்சிது அது ஆக்சிடென்ட் ஆகி. ஏதோ திமுகனுடைய யூனிவர்சிட்டியில் அப்படி 5 நாளுக்கு பிறகு தான் கை உடையன்ற வரலாறு கூட இருக்கலாம், எழுதியிருக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து விடாமல் பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே சார், சரி. இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அடுத்ததாக இந்த கேஸில் என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக உங்களை சந்திக்கிறோம். ஸோ இப்போது எங்களுக்கு இந்த இன்டர்வியூவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.